Hi friends, welcome to my exam 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் முடியக்கூடிய முக்கிய தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தொகுப்பை நம்ம மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறது மூலமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் எல்லாம் எந்தெந்த ஜாப் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முதல்ல நம்ம Ssc ஜூனியர் இன்ஜினியர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியர் முடிஞ்சு இப்போ Ssc ஜூனியர் இன்ஜினியர் வந்திருக்கு. ஸோ இதுக்கான கடைசி தேதி 25/2/2019. டிகிரி டிப்ளமோ படித்த எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு நல்ல ஜாப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தம் 20 விதமான போஸ்ட் இருக்குது. எவ்வளோ காலி பண்ணிவிடும் அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்கலை. ஸோ இதுக்கான முழு விவரம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்தது அங்கன்வாடினால பெண்களுக்கான வேலை தான். ஸோ இதுக்கு அரியலூர் அங்கன்வாடியில் 10th மற்றும் எழுத படிக்க தெரிஞ்ச குவாலிஃபிகேஷனுக்கு அங்கன்வாடியில் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கான கடைசி தேதி 12/2/2019. ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து விழுப்புரம் அங்கன்வாடி. ஸோ இதுக்கான கடைசி தேதி 14/2/2019. 10th எழுத படிக்க தெரிஞ்ச குவாலிஃபிகேஷனு. ஸோ இந்த விழுப்புரம் அங்கன்வாடி வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மற்ற ஊருக்கு வந்திருந்தால் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ நிறையா பேர் எங்கள் ஊருக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஊருக்கு வந்தால் எப்படி செக் பண்ணுறதுன்னு அப்படிங்கிறது இந்த விழுப்புரம் அங்கன்வாடியில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து திருச்சி அங்கன்வாடி. இதுக்கு எழுத படிக்க தெரிஞ்ச குவாலிஃபிகேஷன் அல்லது 8th அல்லது 10th இந்த 3 குவாலிஃபிகேஷனுக்குமே இதில் இருக்குது. இதுக்கான கடைசி தேதி 11/2/2019. ஸோ இதுக்குன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, கீழே வீடியோட டைட்டில், அதாவது வீடியோட பெயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே எழுத்தாக வரும். அதுதான் டிஸ்கிரிப்ஷன். அதில் உங்களுக்கு மற்ற டீட்டெயில் என்னென்ன ஜாப்க்கு என்னென்ன வீடியோ இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலிருந்து அலுவலக உதவியாளர் 8th குவாலிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. மேக்ஸிமம் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு சந்தை யாருனாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான கடைசி தேதி 15/2/2019. ஸோ இதை பற்றின விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து மாவட்ட நீதிமன்றத்தில் சென்னையில் அலுவலக உதவியாளர் பணியிடம் வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணணும். இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் 8th 1/3/2019 லாஸ்ட் டேட்டு. இதுக்கான விவரம் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக இருக்குது. அடுத்து நுகர்பொருள் வாணிப கழகம். ஸோ இதில் 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்று ஷிஃப்ட் இன்ஜினியர், இன்னொன்று அசிஸ்டன்ட் மேனேஜரு. ஷிஃப்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கு வாய்ப்பு. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி பாட்டனி இந்த மாதிரி எம்எஸ்சியில் சில பிரான்ச்சஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான விவரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து ONGCயில் மத்திய அரசில் ஒரு 90 வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு 20/2/2019 கடைசி தேதி. ஸோ அடுத்து என்னென்ன TNPSC ஜாப்ஸ்னால் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து TNPSC பழசு, நம்ம இருமப்புள்ள பழசு தான். TNPSC கைத்தறி துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அது முடிய போட கடைசி தேதியில் இருக்குது 6/2/2019. ஸோ அடுத்து TNPSC சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இதுவும் அதே இதுதான், 10/2/2019 முடியுது. ஸோ இந்த கைத்தறியை துறையை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அல்லது டிகிரியில் கைத்தறி சம்மந்தப்பட்டது நீங்கள் படிச்சிருக்கணும். எல்லா நம்ம சொல்கிற எல்லாத்துக்குமான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் பேசிக் டீட்டெயில் தான் சொல்லுவேன். மற்ற விவரம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து TNPSC அசிஸ்டன்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் இதுக்கான கடைசி தேதி 20/2/2019. TNPSCனாலே அது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ 20/2/2019 அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட், இந்த மாதிரி 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ இது அப்ளை பண்ண நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து TNPSC Curator. இது SC SCA மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இது ஒரு சில டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் டிகிரியின் இது சுவாலஜி, வேறு ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான விவரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து CASF 429 மத்திய தொழில் பாதுகாப்பு பணியில் 429 காலிப்பினிடம் அறிவிச்சிருந்தாங்க. கான்ஸ்டபிள் வேலை, ஹெட் கான்ஸ்டபிள் வேலை. ஸோ இதுக்கான கடைசி தேதி 20/2/2019. ஸோ இதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃபேஸ்புக் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.